திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதைத் தொடர்ந்து உரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார் என்று கருத்து தெரிவித்தார். அடுத்தது நாங்கள் தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திருச்சியில் இந்த அறிவாலயத்திலேருந்து சொல்கிறோம், மீண்டும் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கி அதிமுக சேர்ந்தவர் மற்றவர்கள்லாம் பேசினாலும் நடுநிலையாளர்கள் டிவியில் டிபேட்டில் பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க, தளபதி தான் வருவாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கட்சி சொல்லல, அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முதல் படிதான் திருச்சியில் நடைபெறுகிற இந்த கூட்டம். நம்முடைய தளபதியை மீண்டும் 2026 கழகத்தை மகத்தொன்னா வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி நம்முடைய இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர். தொழிலாளர்கள் அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்புடைய அலுவலர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CB கணேசன் உத்தரவிட்டுள்ளார். சேலம் ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் வருகை பதிவேடு, உறுப்பினர்கள் எண்ணிக்கை விவரம் உள்ளிட்டவைகள் விவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து விபத்து மற்றும் இயற்கை மரணமடைந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு காலம் தாழ்த்தாமல் விரைந்து நிதியுதவி வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபர்களை சந்தித்த அமைச்சர் கணேசன், பல்வேறு தோல்விகளை தாண்டி வெற்றி பெற்ற ஆபிரகாம் லிங்கன் உள்ளிட்ட நபர்களை முன் உதாரணமாக காட்டி போட்டித் தேர்வில் வெற்றி பெற அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மதுரை மாவட்டம் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 1052 பயனாளிகளுக்கு ரூபாய் 11.50 லட்சம் கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 29 சிறந்த கூட்டுறவு சங்கங்களை பாராட்டி அமைச்சர் மூர்த்தி கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, கூட்டுறவு சங்கங்கள் நலிவுற்ற போதும் அரசே கடனுதவிகள் வழங்கும் பொறுப்பினை ஏற்று நடத்தியது என்று பெருமிதம் கொண்டார். மேலும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் பெற வருவோர்களுக்கு எவ்வித ஏற்றத்தாழ்வும் வேறுபாடும் பார்க்காமல் உடனடியாக கடனுதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமிநாதன், ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிமுகவை தனிமைப்படுத்தி மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேறு வழியில்லை என்கிற நெருக்கடியை அதிமுகவிற்கு பாஜக அளித்து வருகிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியார் ஓட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்த திருமாவளவன், 2026 தேர்தலில் எத்தனை முனை போட்டி நிலவினாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்றும் இந்த கூட்டணி இந்தியாவிற்கு முன்மாதிரியான கூட்டணி என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் இணையும் என திட்டமிட்டு பாஜக நெருக்கடி அளித்து வருவது என்று குற்றம் சாட்டியதோடு, அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதா அல்லது தனித்தன்மையை காப்பார்களா என்பது சவாலாக உள்ளது என்று கருத்து தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நாம் பார்க்கலாம். இப்போது யூகமாக எதையும் நாம் சொல்ல இயலாது. எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஆட்சியை கைப்பற்றும். இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணியாக இருக்கிறது, வலுவோடு இருக்கிறது, கருத்தியல் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள். தமிழகத்தில் திட்டங்களுக்கு தியாகிகளின் பெயரை வைப்பதற்கு அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளும் முன் வருவதில்லை என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 2 வருடமாக தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை இதுவரை தமிழக காவல்துறை கைது செய்யாத நிலையில்
ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்த நடிகை கஸ்தூரியை தேடி சென்று வலை வீசி பிடித்ததை போன்று கைது செய்துள்ளனர் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் யாருக்கும் நிர்வாகம் தெரிவதில்லை என்று குற்றம் சாட்டியதோடு மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயரையும் வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்கள் பெயரையும் தமிழகத்தில் புதிய திட்டங்களுக்கு வைப்பதற்கு முன் வருவதில்லை என்று ஹெச் ராஜா விமர்சனம் செய்தார். செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார 1.5 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தவரை ஏதோ தலைமறைவு ஓடி போயிட்டாருலாம் சொல்லி சகோதரி கஸ்தூரி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. எனக்கு அச்சமே என்னன்னு சொன்னா, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் கையை உடிச்சது சிறைத்துறை காவல். சவுக்கு சங்கர் ரொம்ப மோசமான நபர் தான், என்னை பற்றியே அவதூறு பரப்புனவர், ஆதாரம்லாம் பேசுகிறாள் தான். ஆனால் அதுக்காக ஜெயிலில் வச்சு கையை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்க முடியாது. அது மனித உரிமை மீறல், காட்டுமிராண்டித்தனம். அந்த மாதிரி கஸ்தூரி அவர்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே நீதிமன்றம் தான் அவருக்கு முழுமையான பாதுகாப்பு உத்தரவாக கொடுக்கும். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இருந்து பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பயணிகளை பத்திரமாக இறக்கிவிட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு சென்ற ஓட்டுநரின் செயல் பயணிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறிஞ்சிப்பாடியிலிருந்து சிதம்பரம் நோக்கி 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர் சிவகுமார் என்பவருக்கு புவனகிரி பங்களா பேருந்து நிறுத்தம் அருகே திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் புவனகிரி பேருந்து நிலையம் வரை பயணிகளுடன் வழியோடு பேருந்தை இயக்கி வந்து புவனகிரி பேருந்து நிலையத்தில் பேருந்தில் இருந்து பயணிகளை பத்திரமாக இறக்கிவிட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைத்து ஆம்புலன்ஸ் மூலம் ஓட்டுநர் சிவகுமாரை மருத்துவ சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு புவனகிரி காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் எந்த மொழியையும் யாரும் திணிக்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவரிடம் இந்தி திணிப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எந்த மொழியையும் யாரும் திணிக்க முடியாது எனவும் தமிழ்நாட்டில் தமிழுக்குதான் முக்கியத்துவம் எனவும் இருமொழி கொள்கை என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்த கருத்து குறித்து விஜயிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும் எனவும் அதிமுக மெகா கூட்டணி தொடர்பான கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருப்பதால் கூட்டணிக்கு யார் வருவார்கள் என்பது குறித்து முடிவு செய்ய காலம் உள்ளது என்று கருத்து தெரிவித்தார். யார் பதில் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன் அது பதில் சொன்னாங்க நீங்க விஜய்கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி அதுக்கு பதில் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதனால டைம் நிறைய இருக்கு. யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னும் கால தாமதங்கள் நிறைய இருக்கு. பாப்போம், இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். நூலக செம்மல் டாக்டர் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கும் விழா மற்றும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 2025 அறிமுக விழா ஆகியவை சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்தது. இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய நூலகர்கள் 38 பேருக்கு ஆர் அரங்கநாதன் விருதுகள் மற்றும் மாவட்ட நூலகர்களுக்கு கையடக்க மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் 2025ஆம் ஆண்டுக்கான சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை சென்னை வர்த்தக மையத்தில் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் ஐ லியோனி மற்றும் மனுஷ்யபுத்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கொரோனா காலத்தில் கல்வி நிலையங்கள் முடங்கிய போது இல்லம் தேடி கல்வி திட்டத்தை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் செயல்படுத்திய நாடு தமிழ்நாடு என்று அதை செயல்படுத்திய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று பாராட்டினார். தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை எழுத்தாளர்களுக்கு திமுக அரசு கொடுத்து வருகிறது என்று எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் பேசினார். குளித்தலை அருகே ஆழ்துளை குடிநீர் குழாயில் மின்சாரம் பாய்ந்து 6 வயது பள்ளி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தமிழ்ச்சோலை கிராமத்தை சேர்ந்த மதன்குமார் ஷீலா தம்பதியரின் 6 வயது மகன் ரோஹித் சர்மா. இவர் அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்து மாலை தனது தெருவில் உள்ள ஆழ்துளை குடிநீர் குழாயை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து பள்ளி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாழ்வான பகுதியில் சரியான முறையில் குடிநீர் குழாய்க்கான மின்வயர் அமைக்கப்படாததே சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜபாளையம் அருகே திருமண நிகழ்ச்சிக்காக பேனர் கட்டும் பணியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் வட்டம் கட்டிகர் தெருவை சார்ந்த பழனிசாமி என்பவர் மகன் முத்துராஜ் சுற்றுவட்டார பகுதிகளில் திருமணம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பந்தல் மற்றும் பிளக்ஸ் பேனர் கட்டும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இவருடன் இதே பகுதியை சார்ந்த சக்திவேல் என்பவரது மகன் முருகன் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சேத்தூர் பகுதியை சேர்ந்த கருத்தபாண்டியன் மாரி பிரபா என்கிற ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற உள்ள நிலையில் சேத்தூர் 5 கடை பஜார் பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்ம் அருகே திருமணத்திற்கான இரும்பு சட்டங்களாலான பேனர் பலகையினை கட்டும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி முத்துராஜ் மற்றும் முருகன் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பணியாளர் முருகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் பந்தல் அமைக்கும் உரிமையாளர் முத்துராஜ் பலத்த காயங்களுடன் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சேத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.